ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைநெஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு, குச்சிவள்ளிக்கிழங்கு, ஆலிவள்ளிக்கிழங்கு அது மாதிரின்னு நிறைய பேர் இருக்குது. இதுக்கு அந்த கிழங்கு வச்சு ஒரு கேக் செய்ய போகிறோம். இதுக்கு மைதா, எக்கு, அவன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. ஈஸியாக வீட்டிலையே குக்கர்லேயே செஞ்சிடலாங்க. அதுக்கு மரவள்ளிக்கிழங்கை தோல் எல்லாம் நல்லா உரிச்சிட்டு இது மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எத்தனை கிழங்கு வச்சுருக்கீங்களோ துருவி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமா. ஈஸியான பொருள் தாங்க, வீட்டிலே எல்லாமே கிடைக்கும். அந்த மரவள்ளிக்கிழங்கை துருவி வச்சிருந்தோமே அந்த துருவல் எவ்வளோ கிழங்கு எடுத்திங்களோ அது ஃபுல்லாகவே துருவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை, அப்புறம் ரவை, இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு எவ்வளோன்னு கொடுக்குறேங்க. அப்புறம் தேங்காய், அது கூட ஏலக்காய் ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் தேவைன்னா கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இது ஆப்ஷனல் தான். தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கியிருந்தேன், மிக்சியில் போட்டு அது கூட ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிடுச்சு. இப்போது ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அந்த மரவள்ளிக்கிழங்கு துருவல், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய், எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை, அதுக்கப்புறம் சர்க்கரை, கண்டென்ஸ் மில்க். நான் இதில் நெய் போடுறதுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஆனால் நான் லாஸ்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் நெய் ஒரு 100 ml போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும், நல்லா கையிலே பிசைஞ்சிக்கணும். இதில் தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம பிசைஞ்சோம்னா அந்த மரவள்ளிக்கிழங்குலேருந்து அதுவே தண்ணி நல்லா வரும். நல்லா ஒரு பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 5 minutes பிசைஞ்சிங்கன்னா நம்ம கை ஃபுல்லாகவே அந்த மரவள்ளிக்கிழங்கோட ஈரம் வந்துடும். நான் உங்களுக்கு இப்போ காட்டுவேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நெய் போட்டிருக்கேன். நெய் சொல்ல மறந்துட்டேன் நான், அதனால் நெய் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக முதல்ல நம்ம பிசையும் போதே நெய் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நான் நெய் போட்டு பிசையறதுக்கு மறந்ததால் இப்போ போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், உருட்டினா ஒரு உருண்டை மாதிரி வரணும். அங்கே பாருங்கள், என் கையில் எவ்வளோ அந்த மரவள்ளிக்கிழங்கோட தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியே எதுலையுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். உருட்டினா எப்படி வருது பாருங்கள். இதை அப்படியே சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கரை வச்சு ஃபுல்லாக சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே கேக் டின்னை நெய் தடவி
ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட்டு இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த நெய் தடவனதுலேயே அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் அந்த மரவள்ளி கிழங்கு பேட்டரை போடுங்க. நான் சொல்கிற மாதிரி போடுங்க. இப்போ ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா புகை வந்தது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இது உள்ள தண்ணியோ உப்பு எதுவுமே ஊற்ற வேண்டாம், அது அப்படியே குக் ஆகிடும். இப்போது அதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம இது மாதிரி நல்லா கையில் தட்டி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் இப்போ தான் ஃபுல் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். நான் பேசுகிறது கொஞ்சம் திக்கி அது மாதிரி தான் பேசுவேன். எனக்கு பேச வரலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால் சப்போஸ் ஏதாச்சும் குறை இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த டைம் திருத்திக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ஃபுல்லாமே அமுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒரு முக்கால் வாசிக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு கிண்ணமோ எது எடுக்கிறீங்களோ அதில் ஃபுல்லாகவே முக்கால் வாசிக்கு இது மாதிரி அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இதை ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பசங்களுக்கு எப்போல்லாம் மரவள்ளி கிழங்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கி இதை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே இல்லை, நம்ம ஃபுல்லாகவே ஹெல்த்தியானது மட்டும்தான் போடுறோம். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாதாம் வேணும்னா பாதாம் போட்டுக்கோங்க, வேண்டான்னா அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் சும்மா வீடியோக்காக போடுறேன். பாதாம், கிரேப்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதை நல்லா அமுத்தி விடணும். அப்போ தான் அது செட் ஆகும், இல்லைனா அது மொத்தமாகவே விழுந்துடும். இது மாதிரி அமுத்திட்டு எடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குக்கரில் வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு அந்த குக்கரோட லப்பர், கேஸ்கெட், அப்புறம் விசில் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சிம்மிலே ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே 1 hour இருக்கணுங்க. 1 hourக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வெந்துருச்சு. நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து அதை உள்ளே குத்தி பாருங்கள். குத்தி பார்த்ததுக்கப்புறம் இது பாருங்கள், என் கத்தியில் எதுவுமே ஒட்டவே இல்லை. அது மாதிரி ஒட்டாத இருந்ததுன்னா கேக் வெந்துருச்சு. அது ஓரம் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கலாம். இப்போது சூடு ஆறிடுச்சு. நான் எடுக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக கேக் டின்னில் ஒட்டவே ஒட்டாதுங்க. கேக் டின் இருந்தால் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் கிண்ணத்தில் கூட செய்யலாம். ஏதாச்சும் பாத்திரத்தில், வேறு பாத்திரத்தில் கூட செய்யலாம். பட்டர் பேப்பர் இல்லாமல் செஞ்சிங்கன்னா கத்தி வச்சு ஃபுல்லாக ஓரம் கீறி விட்டுட்டு அப்புறம் எடுங்க. இந்த பாருங்கள், ஒரு சொட்டாச்சு இருக்கா பாருங்கள், எதுவுமே இல்லை. எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக்கிங் சோடாலாம் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் இதை தான் செஞ்சு கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு. கடையில் கேக்கே வாங்க மாட்டீங்க நீங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். மறக்காமல் கலை நெஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.
ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.